ரூபாய். திடீர்னு அன்னைக்கு காலையில எந்திரிச்சு பாக்குற நியூஸை பார்க்கும்போது முதலமைச்சர் வீடியோல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக சரிகாரர்கள் அடுத்த 3 மாதத்திற்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்க விடாமல் செய்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆக 3000 ரூபாய ஒட்டுமொத்த தவணையா முன்னாடியே போட்டுறேன். மகளிர் தான் எனக்கு முக்கியம். ஆக கோடை காலத்துக்கு சேர்த்து 2000 ரூபாய் 5000 ரூபாயா போட்டுறேன். நான் தான் உங்களை எல்லாம் பாதுகாக்க வந்தேன் அப்படின்னு பேசினாரு. அன்னைக்கு எனக்கு பர்வேஸ் அண்ணன் கால் பண்ணாரு. தம்பி, பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும், அதை நீங்க வாங்கி அங்க பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. அதை கொடுங்கப்பா. இதுதான் அண்ணன் பர்வேஸ் அவர்கள் அன்னைக்கு எனக்கு கொடுத்தது. வந்த உடனே கையில கொடுத்துட்டாரு. எதுக்கு கொடை பிடிக்கலன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது 9 கிரகங்களின் உச்சம் பெற்ற ஒருவர் 9 கிரகங்களின் உச்சம் பெற்ற ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார்னா 4 ஆண்டு காலம் வராத கோடை வெயில் கடைசி தேர்தல் வரும்போது மட்டும் வரும். அப்பதான் அண்ணன் சொன்னாரு, தம்பி தேர்தலுக்கு மட்டும் வர கோடை காலம் நம்ம விழா நடத்தும் போது 7 மணிக்கு மேல வராதா, கொடையை வச்சுட்டு பாதுகாப்பா பேசுப்பா அப்படின்னாப்புல. இதுதான் அந்த ப்ராப்ளம் அண்ணன் கொடுத்தது. பாருங்க, அப்போ 9 கிரகங்களின் உச்சம் பெற்ற ஒருவர் முதலமைச்சராக இருந்தா இரவு நேரத்துல கூட வெயில் அடிக்கும், பணத்தை கொடுப்பாரு. தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா போட்டியில இல்லாதவரை பத்தி நமக்கு என்ன கவலை? எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாப்பீங்கல்ல, ஐபிஎல் எல்லாம் பாப்பீங்கல்ல, நல்ல மேட்ச் நடந்துட்டு இருக்கோம். 2 டீம் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம சென்னை அந்த பக்கம் இன்னொரு டீம் இருக்கும், விளையாடிட்டு இருப்போம். அப்ப என்ன நம்ம பார்ப்போம்? மேட்ச்ல அதி தீவிரமா 6 அடிக்கிறானா, 4 அடிக்கிறானா, விக்கெட் எடுக்கிறானா, மேட்ச் ஜெயிக்கிறோமா, அததான் பார்ப்போம். ஆனா அப்பப்ப சைடுல பாத்தீங்கன்னா சியர் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட், அந்த என்டர்டைன்மெண்ட்டை பத்தி நம்ம பெருசா சிந்திக்க கூடாது. ஒரு படம் பாக்குறீங்க, தியேட்டருக்கு போறீங்க, ஒரு சீரியஸான படம், ஹீரோவும் வில்லனும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு அப்படியே நெக் டு நெக் ஃபைட் வருது, கிளைமேக்ஸ் சீன் வருது, நடுவில் டக்குன்னு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு காமெடி வரும். அதை என்ன பண்ணுவோம்? அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு நம்ம மைண்ட் ஃபுல்லா ஹீரோ மேல இருக்கும். அப்ப நம்மளுடைய கவனம் ஃபுல்லா தூய சக்தியான தாவேக்காவும் இதை வீழ்த்து, அந்த தூய சக்தி தாவேக்காவை வைத்துக் கொண்டு தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். குறுக்கல ஆமையை கவுத்து போட்டு போறவங்களை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் என்டர்டைன்மெண்டா பார்க்கணும். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்தது